உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க என்கிட்ட வந்து முதல்ல சொல்லுது, மேம் எங்க அம்மா அப்பாவும் என் தாத்தா பாட்டியும் அப்படிதான் இருந்தாங்க, அதனால தான் நானும் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமா ஜெனட்டிக்கா எங்களுக்கு இது வருது அப்படின்னு. ஒண்ணே சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, இது பொய். உங்ககிட்ட வந்துட்டு ஒபிசிட்டி ரன்ஸ் இந்த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. ஒபிசிட்டி ரன்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அம்மா அப்பா என்ன சாப்பிட்டாங்களோ அதே ஹேபிட்ஸ், உங்க தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அதே ஹேபிட்ஸ். எப்ப சாப்பிட்டாங்க, எப்ப தூங்குனாங்க, 3 வேளை அரிசியா, இரவு நேரத்துல பூரி பொங்கலா, அம்மா அப்பா டீ குடிச்சாங்க நானும் டீ குடிச்சேன், அவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீனே இல்ல, வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு உட்காந்துருவாங்கன்னா நானும் அதையே பண்ணேன். ஸோ இந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு நீங்க ஜென்ரேஷனா கேரி பண்ணிட்டு வரும்போது நோய்களும் ஜென்ரேஷனா கேரி ஆகி வரும். ஆனா இந்த ஜென்ரேஷன்ல நான் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஹேபிட்டை மாத்துங்க, லைஃப் ஸ்டைலை மாத்துங்க. இவங்க சாப்பிட்ட 3 வேளை உணவை மாத்துங்க. ஃபுல்லா ஒரு டயட்டிஷியன் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ஒரு 2 வருஷம் உங்க ரொட்டீனை மாத்தும் போது உங்க குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு டிஎன்ஏ வந்துட்டு ஒரு அழகான டிஎன்ஏவே இருக்கும். நான் எனக்கும் சொல்லுவேன், உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க சொத்து சொகம்லாம் சேர்த்து வைக்க வேணாம், ஒரு அழகான டிஎன்ஏவை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஹேபிட்ஸ் நான் ஸ்மோக்கரா இருங்க, நான் ஆல்கஹாலிக்கா இருங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்க ஜீன் ரொம்ப அழகாகி உங்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க. ஸோ சொத்து சொகலாம் இல்லைனாலும் 60 வயசு 90 வயசு வரைக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை தான் இருக்கிறதுலே பெரிய சொத்து. அந்த கிஃப்ட்டை உங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு நம்ம போகலாம். ஸோ சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், டோன்ட் பிளேம் த ஜெனடிக்ஸ்.